எல்லாருக்கும் வணக்கம். என்னோட வாழ்க்கையில் சந்தோஷம், துக்கம், ஒரு அமைதியான ஒரு நிமிஷம், இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் நான் ரொம்ப சேலஞ்ச் ஆகி ஸ்தம்பிச்சு போன ஒரு நிலைமையில், இல்லை எனக்கு இன்ஸ்பிரேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமையில், எப்படி என்ன இருந்தாலும் எனக்கு கூட இருந்தது சங்கீதம், அந்த பாட்டு. கலைகள் எல்லாமே ரொம்ப அருமையான விஷயங்கள். வாழ்க்கையை ஒரு சாதாரண நிலையிலிருந்து ஒரு எங்கேயோ கொண்டு போகிற அளவுக்கு இருக்கிற ஒரு சக்தி அந்த கலையில், என்ன ஒரு கலையாக இருந்தாலும். ஆனால் எனக்கு பர்சனலாக என்னை பொறுத்த வரைக்கும் சங்கீதத்துக்கு அந்த கலைகளில் ஒரு தனி இடம் இருக்குது. அண்ட் இன்னைக்கு அந்த சங்கீதத்துக்கு 2 சிகரங்கள்னு சொல்லலாம். அவங்க முன்னாடி அவங்க பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிட்டு, இவ்வளோ கிட்டலேருந்து பார்த்துக்கிட்டு இந்த வார்த்தைகள் எனக்கு உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிருக்குன்னா எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. டிவிஜே ஐயா அவர்கள் உங்களை பற்றி கண்டிப்பாக பேசுகிற அளவுக்கு எனக்கு அந்த எந்த விதமான ஒரு சீனியாரிட்டியும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஒரு ரசிகையாக ஒரு என்ன சொல்கிறது, உங்களோட குழந்தைகள் நிகழ்ச்சியோடைய ஆரம்பத்தில் பாடும்போது எனக்கு தோணின ஒரே ஒரு விஷயம் இந்த மாதிரி குழந்தைங்கள், இந்த மாதிரி குரு இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய எதிர்காலம் அசைக்கவே முடியாது. நான் என் சார்பில் இந்த ஜென்ரேஷன் சார்பில் உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ராஜா சார்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும். எனக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா, எந்த ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் வாழ்க்கையில் எனக்கு சங்கீதம் துணையாக இருந்திருக்குன்னு. அந்த சங்கீதத்தில் என்றைக்குமே நம்பர் 1 இடத்துல, தனிப்பட்ட இடத்துல இருக்கிறது உங்களுடைய பாட்டு. அதுக்கு எனக்கு உண்மையிலே எப்படி சொல்கிறேன்னு தெரியல. நன்றி நன்றி நன்றி. என்ன மாதிரி எத்தனையோ பேருக்கு உங்களுடைய சங்கீதத்தை ஒரு ஆறுதலாக இருந்திருக்கலாம், ஒரு பலமாக இருந்திருக்கலாம், ஒரு துணையாக இருந்திருக்கலாம், ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கலாம். பட் என்ன ஒரு மனநிலை இருந்தாலும் ஏதோ ஒரு பாட்டு கண்டிப்பாக கிடைக்கும். அந்த மனநிலையோடு ஒட்டி போய் ஒரு ஊக்கம் கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக ஒன்று இருக்கும். அண்ட் அதில் உங்களுடைய மனசு, உங்களுடைய பிராணம் எப்போவுமே தெரியும் எனக்கு. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நான் முக்கியமாக நன்றியும் பாராட்டும் சொல்ல வேண்டியது நான் ரொம்ப பெருமைப்பட்டு சொல்கிறேன், என்னுடைய டியரஸ்ட் ஃப்ரெண்ட் மாலா மணியன் அவங்களுக்கு. எஸ்வி சேகர் சார் சொன்ன மாதிரி அவங்களுக்கு இந்த அருமையான ஒரு எண்ணத்தை அது இப்படி அவங்க நிறைவேற்றுறதுக்கு நான் மனப்பூர்வமாக பாராட்ட தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் லாஸ்ட் பட் நாட் அட் ஆல் த லீஸ்ட், ப்ராபப்ளி த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், மெலோ டிவைனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். And I wish them a wonderful, successful, glorious future.